Good morning students. Last video periodicity properties எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று அட்டாமிக் ரேடியஸு பீரியட்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகுது, குரூப்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அட்டாமிக் ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அயானிக் ரேடியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். தேர்டு ஒன்று அதில் அயனைசேஷன் எனர்ஜி, பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டியில் அயனைசேஷன் எனர்ஜி டெஃபினேஷன் மட்டும் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் அயனைசேஷன் எனர்ஜி தான் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இதில் தான் அந்த எலமெண்ட்ஸ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கூட ரீசன்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ அயனைசேஷன் எனர்ஜி டெஃபினேஷன் அகைன் ஒன் டைம் பார்க்கலாம். வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா, ஒரு ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த ஆட்டம்ஸோட அவுட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுற மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. டெஃபினேஷன் எப்படி சொல்லுவோம்? மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் லூசிலி பாண்டட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, மினிமம் அமௌண்ட் ஆஃப் த எனர்ஜி, அதில் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆகிற எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுற மினிமம் அமௌண்ட் ஆஃப் த எனர்ஜி என்ன அப்படின்னா அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. இது அயனைசேஷன் என்தால்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜியை சேஞ்சஸ் பண்ணிட்டு என்தால்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதோட யூனிட் எப்படின்னா கிலோஜூல் பெர் மோல்ஸ். இல்லை எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது எலக்ட்ரிசிட்டி எனர்ஜிக்கு நம்ம எலக்ட்ரான் வோல்டேஜ்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் வோல்டேஜ். ஓகே, வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிலீஸ் அவுட்டர்மோஸ்ட் லூசிலி பாண்டட் ஆஃப் எலக்ட்ரான். அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான அப்ளை பண்ணுற எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேங்களா, சரி. ஓகே, அப்போ ஒரு மெட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லைன்னா எனர்ஜி பாஸ் பண்ணுறோம், ஹீட் எனர்ஜி பாஸ் பண்ணுறோம். மெட்டல்ஸ் எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு மெட்டல் அயான்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேங்களா, இதுதான் சொன்னால் அயனைசேஷன் எனர்ஜி. சரி, ஓகே. இந்த அயனைசேஷன் எனர்ஜி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த ஆட்டம்ஸில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ சோடியம் மெட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோ. சோடியம் மெட்டலில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1 இருக்கும். பட் ப்ரோட்டான்ஸ் 11, எலக்ட்ரான்ஸ் 11 இருக்கும். அப்போ 11 எலக்ட்ரான்ஸில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கும் செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கும் தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கும் அப்ளை பண்ணுற எனர்ஜி சிமிலர் எனர்ஜியா இல்லை டிஃப்ரெண்ட் எனர்ஜியா? சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா எதுக்கு ஹையஸ்ட் எனர்ஜிஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நார்மல் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் ப்ரெசென்ட் ஆகிற சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுற எனர்ஜியை விட செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எக்ஸஸாக எனர்ஜி அப்ளை பண்ணணும். தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜிஸ் அப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, தென் செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக எனர்ஜி பாஸ் பண்ணணும். தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் அப்ளை பண்ணணும். இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னா சைஸ். ஓகேங்களா, இப்போ சைஸு ஃபஸ்ட்டு சோடியம் எலமெண்ட்டு கன்சிடர் பண்ணோம்னு வச்சுங்க. அது அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1 இருக்கும். இப்போ அட்டாமிக் நம்பர் டோட்டலாக 11 இருக்குது. ஓகேங்களா, அப்போ 11 ப்ரோட்டான் 11 எலக்ட்ரானோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 10 கிலோஜூல் பெர் மோல்ஸ் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒரு எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணுறோம். மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் அப்ளை பண்ணி இது ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம்னு வச்சுங்க. சோடியம் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிரும். அது 11 ப்ரோட்டான் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 11 ப்ரோட்டான் 11 எலக்ட்ரான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது 11 ப்ரோட்டான் 10 எலக்ட்ரானோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹையஸ்ட்டாக இருக்கும். அப்போ நார்மல் சைஸோட கம்பேர் பண்ணும்போது சைஸு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு 10லேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுக்கு எகெயின் அப்ளை பண்ணுற எனர்ஜி இந்த 10 கிலோஜூல் பெர் மோல்ஸை விட எக்ஸஸாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது 10 ஆயிரும். எகெயின் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எகெயின் இங்கே 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 11 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்னும் ஹையஸ்ட்டாக இருக்கும், சைஸு லோயஸ்ட் ஆயிரும். ஸோ செகண்ட் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுற எனர்ஜியை விட தேர்ட் எலக்ட்ரானுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லோயஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டை விட ஹையஸ்ட்டாக அப்ளை பண்ணும், தேர்டுக்கு இன்னும் ஹையஸ்ட்டாக அப்ளை பண்ணும்.
அப்போ ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி லோயஸ்ட் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஹையஸ்ட் எனர்ஜி, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதை விட ஹையஸ்ட்டாக இருக்கும். இன்னும் போக போக இன்னும் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஓகேங்களா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜியை விட லாஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு என்ன ரீசன்ஸ்னால் சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ். ஓகேங்களா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஹவு டு அஃபெக்ட் த அயனைசேஷன் எனர்ஜி இன் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் தேர்ட் ஆர்டரில். நெக்ஸ்ட் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஹவு டு அஃபெக்ட் த அயனைசேஷன் எனர்ஜி. பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஹவு டு அஃபெக்ட் த அயனைசேஷன் எனர்ஜி. இது வெரி இம்பார்ட்டன்ட். இது நார்மலாக டைரெக்டாக கொஸ்டின்ஸ் இருக்காது. ஒரு 2 எலமெண்ட் கொடுத்துட்டு 2 எலமெண்ட்டில் எது ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே பேசிக் கான்செப்ட் அட்டாமிக் ரேடியஸ். ஓகேங்களா? இப்போ பீரியட்ஸ்னால் லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியாடிக் டேபிள். அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங் அப்படின்னா இன்க்ரீசிங். அயனைசேஷன் எனர்ஜி பீரியட்ஸில் எப்படி இருக்குன்னா இன்க்ரீசஸாக இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்ஸ்னால் டு மூவ் லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியாடிக் டேபிள் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ்க்கு ரீசன் சைஸை வச்சு கம்பேர் பண்ணுறோம். லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் ரேடியஸ் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். சைஸ் ஸ்மாலஸ்ட்டாக இருக்குதுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஹையஸ்ட்டாக இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹையஸ்ட்டாக இருக்கும்போது இன்சைடில் இருக்கிற ப்ரோட்டான் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸை ஹை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் பாஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ பீரியட்ஸில் அட்டாமிக் ரேடியஸு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அயனைசேஷன் எனர்ஜி ஹையஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் நம்பர் ஆஃப் த நியூக்ளியர் சார்ஜஸ். ஓகே, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹையஸ்ட்டாக இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹையஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதால மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி ஹையஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பீரியட்ஸில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லித்தியம் பெரிலியம் 2ஓட அயனைசேஷன் எனர்ஜியை கம்பேர் பண்ணுறோம். எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது, எதுக்கு லோயஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. லித்தியம் பெரிலியம் இப்படி ஒரு எலமெண்ட்டை கொடுக்கும்போது எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கணும். எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னா லித்தியம்ஸோட அட்டாமிக் நம்பர் 3. ஸோ 1s2 பெரிலியம்க்கு 4. ஸோ 1s2 ஓகே. அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருக்கு. இது அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டாலில் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டாலில் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருந்தால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ லித்தியத்தோட கம்பேர் பண்ணும்போது பெரிலியம் மோர் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பெரிலியம் போரான் கன்சிடர் பண்ணுறோம். இதில் இது ஹையஸ்ட் அயனைசேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4, போரானுக்கு 5. அப்போ 4னா 1s2 இதுக்கு 1s2 2p1. ஓகே. அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் சிங்கிள் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே. அப்போ இதோட கம்பேர் பண்ண போரானோட பெரிலியம் கம்பேர் பண்ணுறது பெரிலியம் தான் ஹையஸ்ட் அயனைசேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். போரானுக்கு லோயஸ்ட் அயனைசேஷன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு கார்பன் கம்பேர் பண்ணுறோம். போரானுக்கும் கார்பனுக்கும் கம்பேர் பண்ணுறோம். போரான் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது 5. கார்பனுக்கு 6, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5. ஸோ 1s2 2s2 2p1. ஓகேங்களா? கார்பனுக்கு 6 இருக்கும். அப்போ 1s2 2s2 2p6 சரி 2p2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ பி ஆர்பிட்டால்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது 1 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணுறது டிஃபிகல்ட்டு. ஸோ இது ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேங்களா? ஓகே. கார்பனுக்கு நைட்ரஜன் கம்பேர் பண்ணு. கார்பன் நைட்ரஜன்ஸ் இதில் மோஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எதுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? கார்பனுக்கு 6. ஸோ 2p2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நைட்ரஜனுக்கு 7. ஸோ 2p3 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸில் பி ஆர்பிட்டால்ஸில் 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம். இது 3 எலக்ட்ரான் ஆஃப்லி ஃபில்டாக இருக்குது. ஸோ மோர் ஸ்டேபிள். அப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி இதுக்கு அப்ளை பண்ணணும் கார்பனோட கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணுற ஆக்சிஜன்ஸு அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸில் 8னா 2p4 இருக்கும். அப்போ இது ஆஃப்லி ஃபில்டாக இருக்குது. மோர் ஸ்டேபிள். ஆக்சிஜன்ஸு
பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஆஃப்லி ஃபீல்டு கிடையாது, 3 எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது 3 ஆஃப்லி ஃபீல்டாக இருக்குது, ஸோ மோர் ஸ்டேபிள். அப்போ ஆக்சிஜன் நைட்ரோஜன் கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் தான் மோர் அயனைசேஷன் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கம்பேரிசன் எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட் ரைட் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிபெண்ட் பண்ணி நாம் அதோட அயனைசேஷன் எனர்ஜியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு சொல்கிறேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பெரிலியம் அண்டு போரான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4 எழுதியிருக்கோம். அப்போ 1s2 2s2 இருக்கும். போரானுக்கு 1s2 2s2 2p1 இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிக்கிறதால ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது டபுள் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிக்கிறதால ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ ஹையஸ்ட் அயனைசேஷன் அதுக்கு இருக்குது, லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இந்த ரீசன்ஸ் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி. அயனைசேஷன் எனர்ஜி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸு, செகண்டு அயானிக் ரேடியஸு, தேர்டு ஒன் அயனைசேஷன் எனர்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அயனைசேஷன் எனர்ஜி பீரியட்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரி, ஓகே. குரூப்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகுது அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா, குரூப்ஸில் அயனைசேஷன் எனர்ஜி டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும்போது டிக்ரீசஸாக இருக்கும். டிக்ரீசஸுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சைஸு. டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும்போது குரூப் சைடில் சைஸ் ரொம்ப பல்காக இருக்கும். இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் லோயஸ்ட்டாக இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் லோயஸ்ட்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ஈஸியாக அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் ப்ரெசென்ட் ஆகிற எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி குரூப்பில் டிக்ரீசஸாக இருக்கும், பீரியட்ஸில் இன்க்ரீசஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி. நெக்ஸ்ட் ஒன்று எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஆப்போசிட். அயனைசேஷன் எனர்ஜின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண எனர்ஜி. ஆனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸில் ஒரு எலக்ட்ரான்ஸில் ஆட் பண்ணும்போது லாஸ் ஆகிற எனர்ஜி. எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணும்போது லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ டிஃபைன் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் த எனர்ஜி ரிலீசஸ் when the electron is added to the valence cell. வேலன்ஸ் செல் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணும்போது அது நியூட்ரல் கேஸஸ், ஐசோலேட் த நியூட்ரல் கேஸஸாக கன்வெர்ட் ஆகும். the atom is a ground state to form the anion. It's expressed in kilojoules per moles. ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணும்போது, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டினா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் when the electron is added the valence cell. எலக்ட்ரான் வேலன்ஸ் செல் ஆட் பண்ணும்போது லாஸ் ஆகிற எனர்ஜி தட் இஸ் கால்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஒரு எலமெண்ட் இருக்குது, ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த ஆட்டம்ஸில் ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம், அந்த ஆட்டம்ஸில் மைனஸாக கன்வெர்ட் ஆகிரும், எனர்ஜிஸ் லாஸ் ஆகும். நேம்ஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகே, எலக்ட்ரான் அஃபினிட்டி பீரியட்ஸ் குரூப்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அட்டாமிக் ரேடியஸ் மட்டும்தான் பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகும், ரிமைனிங் எல்லாமே பீரியட்ஸில் இன்க்ரீசஸ் தான் ஆகும். ஏன்னா சைஸு டிக்ரீஸ் ஆக ரிமைனிங் எனர்ஜி எல்லாம் இன்க்ரீசஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி பீரியட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பீரியட்ஸில் எப்படி இருக்கும், இன்க்ரீசஸாக தான் இருக்கும். பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னா சைஸு ஸ்மாலஸ்ட்டு சைஸாக ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் பால் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கோம். அது க்ளோஸ்டு சர்க்கிளில் ஃபுல் பால்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம், கேப்பே இல்லாமல். எகெயின் ஒரு பால் ஆட் பண்ணும்போது, ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது இன்சைடில் இருக்கிற நிறையா பால் லாஸ் ஆகும். ஓகே, சைஸ் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெரி க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். எகெயின் ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது இன்சைடில் இருக்கிற எனர்ஜி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ சைஸு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணோம்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் லாஸ் ஆகும். அப்போ பீரியட்ஸில் சைஸு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி ஹையஸ்ட்டாக இருக்கும், எலக்ட்ரான் அஃபினிட்டியும் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப்ஸில் பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், டிக்ரீசஸாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் டிக்ரீசஸாக இருக்கும். இதுக்கு என்ன ரீசனா, சைஸ். ஒரு பல்கி சைஸ் ஆஃப் காம்பனண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த பல்கி சைஸ் ஆஃப் காம்பனண்ட் இன்சைடில் ப்ரோட்டான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கும்.
அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணால் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகாமல் வெறும் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் லாஸ் ஆகும். அப்போ சைஸ் பல்காக இருக்கும்போது ஸ்பேஸ் மேக்ஸிமம்ஸ் இருக்கும். ஒரு எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணாலும் லாஸ் ஆஃப் எனர்ஜி மினிமைஸ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் அந்த ஆடர் த வேலன்சி எலக்ட்ரான்ஸ். ஓகே, அது பீரியட்ஸில் இன்க்ரீசஸாக இருக்கும். ரீசன் சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ். குரூப்ஸில் டிக்ரீசஸாக இருக்கும். அதுக்கு ரீசன் சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் ஒரு எலக்ட்ரான்ஸை ஈஸியாக ஆட் ஆகிறது. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஃபுல்லாக ஃபில்லாக இருந்தாலும் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0 தான் இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணவே முடியாது. அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ இன்னட் கேஸஸ்க்கெலாம் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸு பெரிலியம் அண்ட் நைட்ரஜன். பெரிலியம் அண்ட் நைட்ரஜன்ஸ். சரி, ஓகே. இது எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது, எதுக்கு லோயஸ்ட்டாக இருக்கும்? ஓகே, இதான் பெரிலியம் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 1:2:2. நைட்ரஜன் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 1:2:2p3. ஓகேங்களா? இப்போ இந்த 2ல் எது எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹையஸ்ட்டாக இருக்கும்? ஆஃப்லி ஃபில்ட் ஆஃப் காம்பனன்ட், ஃபுல்லி ஃபில்ட் ஆஃப் காம்பனன்ட் அப்படிங்கிறது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0வாக இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான்ஸு பிஆர்பிட்டல் 6 ஃபில் பண்ணலாம். 6ம் ஃபில் ஆயிருந்துச்சுன்னா எகைன் ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணவே முடியாது. ஸோ அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0வாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்லி ஃபில்டாக இருந்து ஸ்டேபிள் காம்பவுண்டில் இருக்கும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ ஆஃப்லி ஃபில்ட் ஆஃப் நைட்ரஜன் 2pr+6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஆனால் 3 ஃபில்லாக இருக்குது. ஓகே, பெரிலியமுக்கு 2s ஆர்பிட்டால்ஸில் 2 ஃபில் பண்ணலாம். ஓகே, அப்போ இது 2 எலக்ட்ரான் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு. அப்போ இது மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் 0. இது ஆஃப்லி ஃபில்டாக இருக்குது. அப்போ ஃபுல்லி ஃபில்டை விட ஆஃப்லி ஃபில்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிள். இது ஃபுல்லி ஃபில்டாக இருக்கிறதால இட் இஸ் அ மோர் ஸ்டேபிள். எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் 0. ஓகேங்களா? அப்போ இன்னட் கேஸஸ்க்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ ஃபுல்லி 0வாக இருக்கும். நோபல் கேஸு ஆஸ் அ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுங்கிறதால எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸு 0வாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப்ஸில் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸு ரெடியூஸ்டாக இருக்கும். ரீசன்ஸ் என்ன அப்படின்னா அதோட சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ். ஓகே, லாஸ்ட் ஒன்று இந்த ரிமைனிங் பெண்டிங் இருக்குது. தட் இஸ் கால்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. லாஸ்ட்டுக்கு எதுனா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆஃப் த பேர் ஆஃப் எலக்ட்ரான். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இன்சைடில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற ப்ரோட்டான்ஸு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இஸ் கால்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பீரியட்ஸு குரூப்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. பீரியட்ஸ் குரூப்ஸில் எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஸ்மாலஸ்ட் சைஸாக இருந்ததுன்னா ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸ்மாலஸ்ட் சைஸாக இருந்தால் ஹையஸ்ட்டாக இருக்கும். பல்கி சைஸாக இருந்ததுன்னா லோயஸ்ட்டாக இருக்கும். அப்போ டு மூவ் லெஃப்ட் ரைட் இந்த பீரியாடிக் டேபிள் பீரியட்ஸில் சைஸ் லோயஸ்ட்டாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கும். குரூப்ஸில் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ லோயஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன? சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ். சைஸ் பல்காக இருக்கும்போது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ்ஸு லோயஸ்ட்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ லோயஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்? பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் அட்டாமிக் ரேடியஸு, அயானிக் ரேடியஸு, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இந்த 5ஸில் அட்டாமிக் ரேடியஸ் மட்டும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அட்டாமிக் ரேடியஸை டிபெண்ட் பண்ணி தான் ரிமைனிங் இருக்கிற அயானிக் ரேடியஸு, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, அப்போ அட்டாமிக் ரேடியஸில் size of the atoms to move left to right in the periodic table in the periods atomic radius decreasing reasons என்ன maximum number of electrons are stored in same cell. Okay, next groupsல atomic radius எப்படி இருக்கும் அப்படின்னா groupsல increases-ஆ இருக்கு. size of the atoms increases-ஆ இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் சொன்னோம்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்டோரேஜ் இன் நியூ செல்ஸ். ஓகே, அது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அயனைசேஷன். அயானிக் ரேடியஸ்னால் அந்த எலமெண்ட்டு மெட்டல் அயான்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும்போது அதுக்கு ப்ரெசென்ட் ஆகிக்கிற டிஸ்டன்ஸு அயானிக் ரேடியஸ். இந்த அட்டாமிக் ரேடியஸ் ஆட்டம் சிங்கிளாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டிஃபிகல்ட்டு. ஸோ அது
கோவலன்ட் பாண்ட் கோஆர்டினேட் மெட்டாலிக் பாண்டாக கன்வெர்ட் ஆகும்போது 2 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 ஆட்டம்ஸோடைய டிஸ்டன்ஸ்லேருந்து சிங்கிள் ஆட்டம்ஸோட அட்டாமிக் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அயான்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது அது இன்டர்மீடியட்டில் ப்ரெசென்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் தான் அயானிக் ரேடியஸ். ஓகே, அயனைசேஷன் என்தால்பி அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸில் சிங்கிள் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுற மினிமம் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி தான் அயனைசேஷன் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகே, அயனைசேஷன் என்தால்பி பீரியட்ஸில் இன்க்ரீசஸ் ஆகும், குரூப்ஸில் டிக்ரீசஸ் ஆகும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய காம்பவுண்ட் பார்த்தோம், நைட்ரஜன் பாஸ்பரஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டினா அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணும்போது ரிமூவ் ஆகிற எனர்ஜி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இல்லை எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும், குரூப்ஸில் டிக்ரீஸ் ஆகும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எலக்ட்ரானோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இது பீரியட்ஸில் இன்க்ரீசஸ் ஆகும், குரூப்ஸில் டிக்ரீசஸ் ஆகும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த லெசன்ஸ் இதோட ஓவர் ஆகும். இது வெரி இம்பார்ட்டன்ஸ் லெசனில் இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேப்பா, தேங்க்யூ.